குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல டிஸ்க்ளைமர் பார்த்துடலாம், அப்புறம் நிஃப்டி சார்ட்டுக்கு போவோம். நிஃப்டி மறு டே வைஸில் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. மார்க்கெட் ஆக்சுவலாக நேற்றுக்கு ஐயை கிராஸ் பண்ணவே இல்லை. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 26,187 ஒரு 10 பாயிண்ட் மேலே போச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கேருந்தே உங்களுக்கு அந்த செல்லிங் ப்ரெஷர் இருந்து அப்படியே கீழே வந்தது. பட் ரொம்ப பெருசாக கீழே வந்ததுன்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் சைட் பேஸ் தான் மார்க்கெட் சொல்லலாம். நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம தாண்டலை இன்னும். ஸோ மார்க்கெட் தடுமாறுது. 1 ஹவரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 1 ஹவரில் பார்த்தா நல்லாவே தெரியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இதை தாண்டி மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரகிள் ஆகுது. மார்க்கெட் அங்கே கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரகிள் ஆகுது. 5 மினிட்ஸில் பார்ப்போம், ஒன்றும் கிளியராக தெரியும். 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஆகி ஒரு பாக்ஸ் மாதிரி அப்படியே ட்ராவல் ஆகிருக்கு. நீங்கள் பாக்ஸை வரைஞ்சிக்கலாம். இவ்வளோதான் மார்க்கெட் நீங்கள் மூமெண்ட்டே, இவ்வளோதான் மார்க்கெட் நீங்கள். இதுக்கு மேலே இல்லை. உங்களுக்கு ட்ரேடே கிடச்சிருக்காது. நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா கூட கண்டிப்பாக ஷார்ட் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். கம்ப்ளீட்டாக ப்ரீமியம் மெல்டிங்னுவாங்க. மேலே போனால் கீழே, கீழே போனால் மேலே, அப்படியே தான். இந்த பாக்ஸை பிரேக் அவுட் ஆனால் தான் உங்களுக்கு ட்ரேடு கிடச்சிருக்கும். ஆக்சுவலி சென்சஸ் எக்ஸ்பிரினால கண்டிப்பாக டவுன் சைடில் உடையின்னு எதிர்பார்த்தோம். கண்டிப்பாக உடையில. ஸோ மார்க்கெட்டில் கண்டிப்பாக அக்ரெசிவாக பைக் இருக்காங்க. அதனால தான் வந்து மார்க்கெட் கீழே இல்லாமல் நிற்குது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேற்றுக்கு இன்றைக்குன்னு பார்த்தா ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, அங்கேயே தான் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்னிங் இதை உடச்சிட்டு மேலே போதா, இதை உடச்சிட்டு கீழே வருதான்னு நம்ம பார்ப்போம். இது நடுவில் தான் நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டாம். ஸோ இது நோ ட்ரேட் ஜோன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உடச்சிட்டு கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக அடுத்தது இதுதான் நம்மளோட டார்கெட்டு. மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சென்சஸ் எக்ஸ்பிரிங் போது மார்க்கெட் உடையல. பட் நாளைக்கு ஃப்ரைடே வீக்கெண்டு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க, உங்களுக்கே தெரியும். மார்க்கெட் 2 டேஸ் ஹாலிடேனால எப்படி வருதுன்னு பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக பார்ப்போம். மற்றபடி பெருசாக இன்றைக்கி ஒன்றும் நடக்கலை. ஏன்னா மார்க்கெட்டில் பார்ட்டிசிபென்ட்ஸே கிடையாது. ஆல்ரெடி எஃப்ஐலாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் கிடையாது, கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ் அப்படின்னு. ப்ளஸ் இப்போ இங்கே நியூ இயர் செலிப்ரேஷன்னால எல்லாருமே நம்ம இன்ஃபேக்ட் நிறைய பேர் நம்ம இந்தியன்ஸே மார்க்கெட்டில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதில் தான் மார்க்கெட் எந்த பக்கம் போகாமல் அப்படியே போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தோன்னா பெருசாக ஒன்றும் 100 பாயிண்ட்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது பேங்க் நிஃப்டிக்கு. சாயிரம். அடுத்து நிஃப்டி மிட் கேப்பு பார்த்தீங்கன்னா அதில் 66 பாயிண்ட்டு. அடுத்து ஸ்மால் கேப்பில் ஒரு 3 பாயிண்ட்டு, ஒன்றும் பெருசாக இல்லை. கோல்டில் பார்ப்போம். கோல்டில் வந்து ஜஸ்ட்டு 300, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சாயிரம். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் கிடையாது. அதே தான் உங்களுக்கு சில்வர்லேயும் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், சில்வர்லேயும் பார்ப்போம். சில்வரில் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் 200 per kgலாம் ஒன்றுமே இல்லை, ஃப்ளாட். ஸோ மார்க்கெட்டில் யாரும் இல்லை, நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. இந்தியா விக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஐஎன்ஆர் வந்து 90 மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் நீங்கள் மார்க்கெட்டில் ஒன்றும் நடக்கலை, அதான் ஃபேக்ட்டு. டேட்டா ஷீட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சரிதான். சார்ட் டைப் பார்த்தீங்கன்னா பேரிஷ் கேண்டில் சொல்லலாம், மைல்டு அப்பர் ஷேடோ. பட்டு மார்க்கெட் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் அப்ரோச் மெத்தடில் போகுது. ஏன்னா மார்க்கெட் கீழே வேலை, மேலேயும் போல் கீழே வேலை, கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பார்த்தீங்கன்னா 26,200 அதிகம் கால் சைடு, புட் சைடில் பார்த்தீங்கன்னா 2600. இது ரெண்டுத்துக்குள்ளேயே வச்சு மார்க்கெட்டை முடிச்சுட்டாங்க. அப்படியும் போல் இப்பயும் போல். ஸோ ரெண்டு பக்கமே ஷார்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றுமே இல்லை நமக்கு, பையஸ்க்கு ஒன்றுமே ஆகக்கூடாது. இன்றைக்கி செல்லர்ஸ் மார்க்கெட் தான். பிசிஆர் 1.13, எஃப்ஐ பார்ட்டிசிபென்ட்ஸ் கொடுத்துருக்கோம், நேற்று ரேட் கொடுத்துருக்கோம். ஏன்னா இன்னி ரேட் ஒன்றும் வரல டேட்டா. ஆக்சுவலாக அவங்க ஷார்ட் சைடே கால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க. ஸோ நேற்றுக்கு வந்து 3,597 க்ரோஸ் விற்றுருக்காங்க. இந்த வருஷம் ஓவரால் 2025 வந்து 3 lakh க்ரோஸ் விற்றுருக்காங்க. ஸோ இவங்க எப்போ விற்கிறத ஸ்டாப் பண்ணோம் அப்போ தான் நிஃப்டி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் தோ நம்ம டிஏ பை பண்ணாலும் இண்டெக்ஸ் மேலே போகணுன்னா எஃப்ஐ வந்து அவங்க ஸ்டாண்டை மாற்றிக்கணும். நியரஸ்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் எதுவும் கிடையாது இப்போ எஃபெக்ட் ஆகிற மாதிரி. ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.